பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மார்க்கு 10:50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடம் வந்தான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். அதுக்கு முற்பகுதியில் நான் படிக்கும்போது இயேசு எரிகோவின் வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது பர்திலேமியு என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் கண் தெரியாத ஒரு குருடனாய் காணப்படுகிறான். அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அவன் கூப்பிடுகிறதை பார்த்ததும் ஜனங்கள் அவன் பேசாமல் இருக்கும்படிக்கு அவனை அதட்டுகிறார்கள். நீ பேசாமல் இரு, நீ கண்ணு தெரியாதவன், அவர் ஒரு பெரிய மனிதன், அவர் பெரிய மகான், நீ அவரை பெயர் சொல்லி கூப்பிடாத, நீ பேசாமல் இரு, நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படி சொல்லி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த மனிதன் அவருடைய அதட்டலுக்கு பயந்து அமைதியாக இருப்பானானா நிச்சயமாகவே அவன் கண் பார்வை பெற்றிருக்க முடியாது. காரணம், இயேசு பாடுபடுவது முன்பதாக கடைசியாக தான் அந்த வழியாக வந்தார். இனி ஒரு முறை இயேசுவை அவன் சந்தித்து இயேசுவிடத்தில் நன்மை பெற்றிருக்க முடியாது. அவன் கிடைத்ததான அந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான். ஏசாயா 55:6 வாசிக்கும்போது, கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்திலேமியும் இயேசு சமீபமாய் வந்தபோது அவர் நோய் கூப்பிட்டான். இதுதான் வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி, இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்னை இறங்கும் என்று கூப்பிட்டான். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது, எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனால் அவைகளை அவன் பொருள்படுத்தாதபடி இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், இயேசு அவனை கடந்து போயிட்டார். கடந்து போனால் இவனுடைய சத்தம் இயேசுடைய செவிகளில் விழுந்தபோது இயேசு நின்று அவனை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். உடனே அவர்கள் போய் இயேசுவனை அழைக்கிறார், நீ திடன்கொள் அப்படி சொன்னதும் அவன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்து போட்டு எழுந்து இயேசுவுடன் வந்தான் என்று வாசிக்கிறோம். அப்போ மேல் வஸ்திரத்தை அவன் போர்த்தி கொண்டு தான் பிச்சை எடுத்து கொண்டு வந்தான். இயேசுடன் வரும்போது அவன் தன்னுடைய சுயநீதியாகிய அந்த போர்வையை, அந்த வஸ்திரத்தை இயேசுவுடன் காண்பிக்க விரும்பவில்லை. அது தூக்கி எறிந்து போட்டு வந்தான். பிச்சை எடுப்பதற்கான ஒரு வஸ்திரம் அவனுக்கு இருந்தது. அந்த வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு தான் அவன் பிச்சை எடுத்தான். பார்க்கிறவர்கள் எல்லாரும் அவன் ஒரு பரிதாபமாய் பார்ப்பதற்காக சுய பரிதாபமாகிய ஒரு வஸ்திரத்தை அவன் போர்த்து கொண்டிருந்தான். அந்த வஸ்திரத்தை போர்த்தி இருந்தால் மாத்திரம்தான் அவனுக்கு பிச்சை கொடுப்பார்கள். பாருங்கள், நம்ம தெருவில் கூட கொஞ்சம் டீசெண்டாக வருகிறவர்கள் யாருமே பிச்சை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கந்தல் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு ஏழ்மையாக வந்தால் தான் பிச்சை கொடுக்குறாங்க. சில பிச்சைக்காரர்களும் தங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறார்கள். வெளி ஊர்லேருந்து வராங்க, இல்லை டிப்டாப்பாக வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்ததும் அப்படி தங்களுடைய வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அந்த பிச்சைவை எடுப்பதற்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொள்கிறார்கள். அந்த ஏழ்மையாக தங்களை காண்பித்து பிச்சை கேட்கிறார்கள். இதே போல் இந்த பர்திலேமியும் தனக்கு ஒரு பிச்சைக்கார வஸ்திரம் காணப்பட்டது. அதை போர்த்தி கொண்டு பிச்சை எடுத்து கொண்டு வந்தான். இயேசுவனை தாண்டி போகும்போது அந்த வஸ்திரத்தோடு அவர் இருந்ததை பார்த்தார். இப்போது அவனை அழைத்து கொண்டு வாருங்கன்னு சொன்னபோது அவன் முதலாவது தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்து போட்டு எழுந்து இயேசுவோட வந்தான். பிரியமானவர்களே, இயேசுவோட வரும்போது தன்னுடைய சுய நீதியை காண்பிக்க கூடாது. ஏசாயாவில் வாசிக்கும்போது நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று வாசிக்கிறோம். நம்முடைய நிலைமையை அப்படி உண்மை நிலையோட கூட இயேசுவோட வர வேண்டும். நான் ஒரு பாவியாக்கும், நான் ஒரு பாவி, நம்மை பாவி என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து வர வேண்டும். நான் பாவியாக இருக்கும்போது நம்ம நீதிமானாக காண்பித்து கொள்ளக்கூடாது. அப்படி காண்பித்து கொள்ளுமானா நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே லூக்கா 18 வாசிக்கும்போது 2 பேர் தேவாலயத்தில் ஜெபிக்கும்படி போனார்கள். ஒருவன் ஆயக்காரன், இனி ஒரு பரிசை என்ன செய்கிறான், நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறவனாக்கும், நான் நன்றாக தசமமாக கொடுக்கிறவனாக்கும், நான் அந்த ஆயக்காரனை போல் இல்லாதவனாக்கும், நான் ஒரு நீதிமானாக்குன்னு சொல்லி தன்னை நீதிமானாக காண்பித்தான். நாம் வாசிக்கிறோம், அந்த பரிசேயன் தன்னை நீதிமானாக காட்டினவன் நீதிமானாக போகவில்லை. தன்னை பாவியாக காண்பித்தவன் அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று பாவியை என்மேல் கிருபையாரும் என்று சொல்லி தன்னை பாவி என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்த போது
அவன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனான் என்று வாசிக்கிறோம். இந்த பர்தேமேயு இயேசுவிடத்தில் வந்து அவன் அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு விட்டு தன்னுடைய சுய நிலையோடு கூட தன்னுடைய சொந்த நிலைமையை காண்பிக்கும்படியாக இயேசுவிடத்தில் வந்தான். வந்தபோது அவனை ஆண்டவர், நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனை பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். உன்னுடைய விசுவாசத்தின்படி நீ போகலாம், நீ பார்வையடைவான்னு சொன்னதும் அவன் பார்வை அடைந்து தன்னுடைய வழியே போனான் என்று வாசிக்கிறோம். பெருமானவர்களே, இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேறு வஸ்திரங்களை தரித்து கொண்டு போகிறார்கள். நம்ம அநேக இடங்களில் நான் வாசிக்க முடியும். ஆதியாக 27 அதிகாரத்தில் யாக்கோபு ஈசாக்கிடத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணினான். தன்னுடைய சகோதரனாகி ஏசாவுடைய வஸ்திரத்தை எடுத்து உடுத்தி கொண்டான். கழுத்திலும் முடி இல்லாததான கைகளிலும் ஆட்டு தோலை எடுத்து கட்டி கொண்டான். கட்டி கொண்டு தன்னை ஒரு ஏசாவாக காண்பித்து தகப்படத்தில் போகிறான். தகப்பன் கேட்குறாரு, நீ யார்? நான் உம்முடைய மூத்த குமாரனாகிய ஏசா. தகப்பன் சொல்லுகிறாரு, சத்தம் யாக்கோபு சத்தம், நீ ஏசான்னு சொல்லுகிற, நீ பக்கத்தில் வந்து என்ன முத்தம் செய்யன்னு சொன்னபோது முத்தஞ்சேதான். ஒருவேளை ஏசாவுடைய வஸ்திரத்தை உடுத்திருந்தது ஈசாக்கு தெரியவில்லை. கைகளை தடவி பார்த்தான். கைகள் ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபர் சத்தம்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனே போனான். பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அண்ணனுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கொண்டு ஆட்டுடைய தோலை தன்னுடைய கைகளிலும் கழுத்திலும் கட்டி கொண்டு அவன் வந்தான். ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டான். 28 அதிகாரத்தை வாசிக்கும்போது அங்கிருந்து ஜீவன் தப்பும்படியாக கோலும் கையுமாக ஓடி போகிறான். ஆனால் அதே யாக்கோபு 32 அதிகாரத்தில் ஆண்டோட சமூகத்தில் வரும்போது எப்படி வருகிறான்? எல்லாவற்றையும் யாப்போ காற்று அந்த கரையில் வைத்து விட்டு இங்கே வந்து ராத்திரியெல்லாம் ஆண்டோட சமூகம் தனித்திருக்கிறான். ஆண்டவர் கேட்குற, உன் பேர் என்ன? ஆண்டவரே, நான் யாக்கோபு தான்ப்பா, நான் ஏமாற்றுக்காரன் தான் ஆண்டவரே. எங்கள் அண்ணாவை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பார்த்து வாங்கினேன், எங்கள் அப்பாவை ஏமாற்றி ஆசிரியத்தை வாங்கினேன். ஆனால் எங்கள் மாமனாரையும் ஏமாற்ற முயற்சித்தேன். ஆனால் மாமனிடத்தில் நான் தான் ஏமாற்றப்பட்டேன். 10 முறையோட சம்பளத்தை மாற்றினார், என்னோடய மனைவியை மாற்றினார், பல காரியங்களை செய்தேன். இப்போது நான் யாக்கோபாக இருக்கிறேன், யாக்கோபு தான், எத்தனை தான் சொல்லி தன்னுடைய பெயரை அறிக்கையிட்ட போது பாருங்கள், தகப்பனிடத்தில் பெயரை மாற்றி சொன்னான். ஒருவேளை அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் ஆண்டோட சமூகத்தில் வரும்போது யாக்கோபு தன்னோட உண்மையான பெயரை சொன்னான். அங்கே தகப்பனிடத்தில் ஏசா என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டோடத்தில் வந்து தன்னுடைய பெயரை மாற்றி சொல்ல முடியவில்லை. அவன் தன்னுடைய பெயரை சொன்னபோது கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். நீ மனதனோடும் தேவனோடு போராடி மேற்கொண்ட என்று சொல்லி அவனுடைய பெயரை யாக்கோபுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் போர்த்தி கொண்டிருக்கிற மேல் வஸ்திரம் எந்த வஸ்திரம் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. நான் 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்தில் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ராஜா அவர் ராஜ வஸ்திரத்தை போர்த்து கொண்டு அலங்கத்தின் வழியாக நடந்து வந்தார். ஒரு ஸ்திரீ தன்னுடைய குறைகளை சொன்னபோது அந்த வஸ்திரத்தை கிழித்தான். உள்ளே 2 வஸ்திரம் உடுத்திருந்ததை ஜனங்கள் கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானா ராஜா 2 வஸ்திரம் உடுத்திருக்கிறார். எதனால் 2 வஸ்திரம் உடுத்திருக்கிறார்? நம்ம அந்த ஆழமாக போக நேரம் இல்லை. அந்த ஜனங்கள் பஞ்சத்தினாலே மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள். பிள்ளைகளை சமைதி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடிய பஞ்சம் காணப்படுகிறது. ராஜா கூட சந்தோஷமாக இல்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது போல் ராஜ வஸ்திரத்தை அவர் போர்த்தி இருக்கிறார். உள்ள 2 வஸ்திரம் உடுத்திருந்ததை ஜனங்கள் கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சாப்பிட ஒன்றும் இல்லை, தங்களை ஒரு பெரியவர்களாய் காண்பித்துக் கொள்கிறார்கள். வாழ்க்கையில் எந்த நற்சாட்சியும் இல்லை, தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும், தங்களை பரிசுத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை நீதிமான் என்கிறதான அந்த போர்வைக்குள்ளே இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே இருக்கிறது பாவி, அந்தரங்கம் நாற்றம் எடுக்கிறது. வாழ்க்கை ஜீவியத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் நீதிமான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ராஜா அப்படி தான், உள்ள 2 வஸ்திரம் உடுத்திருக்கிறான், மேலே ராஜ வஸ்திரத்தை உடுத்திருந்தான். எல்லாரும் ராஜவஸ்திரம் உடுத்திருக்கிறன்னு சொல்லி அவனுக்கு வணக்கம் சொன்னார்கள். ஆனால் சூழ்நிலை வந்தபோது வஸ்திரத்தை கிழித்த போது உள்ளே இருந்த வஸ்திரத்தை 2 வஸ்திரத்தை ஜனங்கள் கண்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் வரும்போது உங்களை பாவி என்று சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நீதிகள் இருக்கலாம். தேவ சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்துங்க.
நம்மை தாழ்த்தும் போது தேவன் நமக்கு கிருபை தருகிற தேவனாக இருக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் மற்ற இடத்துல எப்படி இருந்தாலும் ஆண்டோட சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் ஒரு பாவியப்பா, நான் குறைவுள்ளவன் ஆண்டவரே, நான் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கீழ்ப்படியாதவன் ஆண்டவரே, என்னை போல பாவி ஒருவரே இல்லை ஆண்டவரே சொல்லி உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துவீர்களானா தேவன் உங்களை உயர்த்த வல்லவராய் காணப்படுகிறார். உங்களுடைய வேண்டுதல்களை கேட்க வல்லவராய் காணப்படுகிறார். இவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டு வந்தபோது இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன். இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட உங்களுடைய சுய அந்த சூழ்நிலையோடு கூட உண்மை ரூபத்தோடு கூட ஆண்டோட சமூகத்தில் வருவீர்களானா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். நீங்கள் பாவியாக இருக்கிறீர்களா, நீதிமான்களாக இருக்கிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா, தேவனுக்கு பயப்படுகிறீர்களா, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் வருகிறீங்க, நான் பாவி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீதி இல்லை, பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தாழ்மைப்படுத்துவீர்களான்னா ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையில் இது நன்மைகளை செய்ய ஆசையோடு காணப்படுகிறார். ஆண்டோடு சமைச்சு வைப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பரதேமியோ மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டு இடத்துல வந்தான். நான் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு அவருடைய குறைகள் நிறைவாக்கி அனுப்பினீரப்பா. இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை கூட ஆண்டோடைய குறைகள் நிறைவாக்கி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா. கெத்தா உண்மை நிலையோடும் இடத்துல வருவார்களாக. ஆண்டவரை எக்ஸ்ட்ரா பெற்றையும் போட்டு ஆண்டவரை கெத்தாவைப்பா கெத்த தங்களை நீதிமான்களாய் காண்பித்து கொண்டு வராதவர்களாக உண்மை நிலையோடு வரக்கூடிய கிருபைகளை தேவன் தாமே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.